ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புதினா கறிவேப்பிலை கொத்தமல்லியை வச்சு ஒரு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே கேட்டுங்க, ஓகேவா? முதல்ல கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கணும். காம்பெல்லாம் இல்லாமல் கிள்ளி தழையாக எடுத்து வச்சுக்கணும். கறிவேப்பிலையை உருவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி காஞ்ச மிளகா, புளி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் சீரகம் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாக உளுத்தம்பயிறு எடுத்து உலர்ந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வடகம் போட்டு தாளித்து வச்சுக்கணும். இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா நம்ம க்ளீன் பண்ணி வச்சதை எடுத்து எல்லாத்தையும் மறுபடியும் அந்த இருக்கிற எண்ணெயில் போட்டு தண்ணி போகிற வரைக்கும் சுண்டி அதை வதக்கி மறுபடியும் எண்ணெய் பற்றலைன்னா கொஞ்சம் ஊற்றணும். அதோடு எடுத்து எல்லாத்தையும் ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் ஃபஸ்ட்டு அது மையிற அளவுக்கு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைன்ற தண்ணியை தெளித்து அரைக்கணும். அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை இல்லைன்னா கொஞ்சம் வெல்லம் போட்டு அதை அரைச்சி மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் வச்சு வானலில் இதை கொட்டி கொஞ்சம் ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கி நம்ம எடுத்து வச்சுக்கினோம்னா ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். உடம்புக்கும் நல்லது, நம்மளுக்கு டைஜஷனாகவும் பசி எடுக்கும். நல்லா பசங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ.